வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பல்ஸ் அண்ட் எமோஜிஸ். இது 2த்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சிம்பல்ஸ்னா என்னன்றத பத்தி பார்த்துருவோம். சிம்பல்ஸ் வந்து நம்ம நார்மல் கீபோர்ட்ல வந்து பிரசன்ட் ஆகியிருக்காது. அதாவது வந்து ஒரு சில சிம்பல்ஸ் வந்து இருக்கலாம் மேபி. அதாவது வந்து நீங்க இந்த அதெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம். பட் நான் சொல்றது எப்படின்னா, இந்த காப்பிரைட் சைனு, யூரோ சைன், அந்த யூரோ சிம்பல் இருக்கும்ல அது, அப்புறம் ரெஜிஸ்டர் சைனு, இதெல்லாம் வந்து நம்ம சிம்பல்ஸ்ல வந்து நார்மல் கீபோர்ட்ல இருக்காது. நம்ம இப்ப இத எப்படி அப்புறம் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTMLல சில ரிசர்வ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சிலது இருக்கும். அத வச்சு தான் நம்ம வந்து இப்ப கொண்டு வர போறோம். இப்ப நீங்க இந்த சிம்பல்ஸ் வந்து நீங்க எப்படி வேணா குடுத்துக்கலாம். ஒண்ணு நேமா குடுத்துக்கலாம், டெசிமல் இல்ல ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இது 3த்த வச்சுமே நீங்க குடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுத்தையுமே எப்படி நேம்ல எப்படி குடுக்குறது, டெசிமல் அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப பார்த்துருவோம். இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து யூரோ சைன் எப்படி வந்து 3த்துலயும் பண்றது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்ப வந்து நான் இப்ப இந்த p டாக் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு எழுதிக்கிறேன். I will display euro sign. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ இதை போட்டுட்டு யூரோன்ற வேர்ட் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து கண்டிப்பாக செமிகோலன் வச்சே ஆகணும். வச்சுட்டு நான் இந்த டேகை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டராவது தான் நம்ம போய் இதில் பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எஸ், யூரோ சிம்பிள் வந்து காட்டுதா? இப்போ வந்து நம்ம இப்போ நேம் கொடுத்து நான் இது வந்து பண்ணேன். இதையே நான் காப்பி பண்ணிட்டு ஒரே நிமிஷம். இதையே நான் காப்பி பண்ணிட்டு கீழே அடுத்த லைனில் போடுறேன், இன்னொன்றும் போடுறேன். இது வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து நான் நேம் வச்சு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெசிமல் வேல்யூவை வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இதோட வேல்யூ வந்து 8364. அப்புறம் வந்து செமிகோலன் கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம எக்ஸா டெசிமலை வச்சும் நான் வந்து கோட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ரெண்டாவதா இல்லையான்றதை போய் கோடில் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இதோடது வந்து x20AC கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ போய் ப்ரௌசரில் பார்க்குறேன் ரெண்டாவதான்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டரை ஆகலை. ஏன் ரெண்டரை ஆகலை? ஓகே, எஸ், நான் இங்கே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த அன்சிம்பிள் வந்து முன்னாடி இருக்கணும் கண்டிப்பாக. அது இல்லாட்டி வந்து ரெண்டரை ஆகாது. லைவ் டீபக்கிங் கிளாஸ். ஓகே, இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் போயிட்டு இங்கே நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எஸ், 3 வேல்யூமே பார்த்தீங்களா, யூரோ அப்படின்றது வந்து உங்களுக்கு இதுவாயிடுச்சா? ஓகே, ரைட். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய இதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூரோக்கு பண்ணியிருக்கேன்னா, இப்போ அதே மாதிரி வந்து காப்பிரைட் சிம்பிளுக்கு, ரிஜிஸ்டர் சிம்பிள், இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து நேம் வச்சு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா 2 வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து மாற்றுறேன். இப்போ வந்து காப்பிரைட் சைன் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக சைன் கிடையாது, சிம்பிள். நான் இதுக்காக இங்கே வந்து சைன்னு இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து ரிஜிஸ்டர். ஓகேவா? இது நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நேம் வச்சு பார்த்துருவோம். காப்பின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் சைன் கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா, காப்பிரைட் சிம்பிள், ரெஜிஸ்டர் சிம்பிள், இது எல்லாமே வந்துருச்சு. இதுதான் வந்து சிம்பிள்ஸ் பற்றினது. அடுத்து எமோஜிஸ் பற்றினது. எமோஜிஸ்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இமேஜ் மாதிரி இல்லை ஒரு ஐகான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலாக வந்து இமேஜோ ஐகானோ கிடையாது. இது வந்து இந்த லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எமோஜிஸ்லாம் ஆக்சுவலாக லெட்டர்ஸ். இந்த UTF-8ன்னு இருக்கா, இது வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எமோஜிஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு எமோஜியாக பார்த்துருவோமா. இது நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஓகே, கண்ட்ரோல் V 3 எமோஜிஸ் பற்றி பார்த்துருவோம். இப்போ ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல எமோஜிஸ் ஓகே அப்படி கொடுத்துருக்கேன். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் எழுதிப்போம். கமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கமெண்ட்ஸ் எழுதிப்போம். இதெல்லாம் வந்து எமோஜிஸ். சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, ஐ வில் டிஸ்பிளே எமோஜிஸ் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். மாற்றிட்டு இங்கேருந்து நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி இதுக்கும் வந்து அந்த அண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும். இப்போ அடுத்து ஹேஷ்டேக் 128516. ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு மொத்தமாக போய் என்ன ரெண்டர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். 128525. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிப்போம். அண்ட் ஹேஷ்டேக் 128151 கொடுத்து கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன்.
சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஓகே நம்ம இங்கே சேஞ்சே பண்ணல. ஐ வில் டிஸ்பிளே எமோஜிஸ் சைன் இருக்கட்டும். ஓகே ஐ வில் டிஸ்பிளே எமோஜிஸ்னு இங்கே சேவ் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து எமோஜிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ இந்த நம்பர்லாம் வந்து இந்த #128516 இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டில் போயிட்டு சும்மாவே வந்து HTML எமோஜிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த HTML எமோஜிஸ் ஆர் HTML சிம்பிள்ஸ் அந்த டேக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாராலையும் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இந்த டெசிமல் வேல்யூ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.